ஆனால் ஒரே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரே ஒரு ஃப்ளேவர் மட்டும் தான் கொடுப்பாங்க. இங்கே வந்து 6 ஃப்ளேவர் கொடுக்குறாங்க, அதுவும் ஒன்லி 40 rupees கொடுக்குறாங்க. ஹாய் வியூவர்ஸ், இல்லை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பயனுள்ள செய்திகள் உங்கள் தான் சார். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா கும்பகோணத்தில் இருக்கோம். கும்பகோணத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு இடத்துல இருக்கோம். அது என்னென்னா 3-6 ஸ்நாக்ஸ். இங்கே வந்து எப்படின்னா சாட் ஐட்டம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. நான் இந்த கடையோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போய் செக் பண்ணுங்கள். இங்கே வேறு எங்கேயும் இல்லை, மருத்து தெரு, காமாட்சி ஜோசியர் தெரு பக்கத்துலேயே இருக்கின்றது. உங்களுக்கு எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனை ஷேர் பண்ணுறேன். நம்மளும் வந்து நிறைய ஃபோட்டோ எடுக்கலாம்ல, அதனால தான் வந்தது. சாப்பிட்டோம், எல்லாம் பிடிச்சிருந்துச்சு, எல்லாம் நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு. Believe me, the moment I tasted first spoon, it was amazingly awesome. And after that, which you will go for pav bhaji and everything, which tried each and everything, starting from our favorite, that is Pani, Puri, then basket chaat. It was amazingly awesome. I loved it. And we were full of stomach, but we ate approximately 18 pani puri. You will not believe it. இப்போ நம்ம பானிபூரியை டேஸ்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், கிளாஸ் எப்படி லுக்காக இருக்குன்னு பாருங்கள். அழகா ஸ்மால் கிளாஸாக இருக்குது, லுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம டேஸ்ட் எப்படி பார்த்துருவோம். Check the mic and make sure it sound right, boys. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எப்படி நார்மல் ஷாப் வந்து ஸ்பைசி கம்மியாக இருக்கும் இல்லைங்களா, இங்கே வந்து கம்பேர் பண்ணி பேராக கொடுத்துருப்பாங்க டேஸ்ட்டுக்கு. அதோடைய அந்த உப்பு, புளிப்பு, காரம் அது பேராக கொடுத்துருப்பாங்க. இது சாப்பிட்றது எப்படி இருக்குன்னா, நம்ம மழை நேரத்தில் சாப்பிட்றதுக்கு சூப்பர் பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸ். கண்டிப்பாக டேஸ்ட்டை பார்த்தா பர்ஃபெக்டாக இருக்கிறதுல நார்மல் ஷாப்பில் வந்து நம்ம பானிபூரி சாப்பிட்ருக்கோம், இங்கே சாப்பிட்றதுக்கும் ஒரு லிட்டில் பிட் சேஞ்ச் இருக்குது. ஸ்ட்ரீட் கடையில் சாப்பிட்ருக்கோம்,
ஒரே ஒரு ஃப்ளேவர் மட்டும் தான் இருக்கும். இவங்களோட ஹைலைட்டான ஒரு விஷயம் பார்த்தா இங்கே வந்து ஒரு 6 ஃப்ளேவர் வச்சிருக்காங்க. என்ன 6 ஃப்ளேவர் என்னன்னு பார்ப்போம். இப்போ ரெகுலரில் வச்சிருக்காங்க. ரெகுலர்னா நார்மலாக பானிபூரி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரெகுலரில் உள்ளது. இன்னொன்று வந்து மேஸ்டா ஃப்ளேவர் வச்சிருக்காங்க, ஹிங் வச்சிருக்காங்க, டொமேட்டோ ஃப்ளேவர் வச்சிருக்காங்க, ஆச்மோலா அண்ட் ஆல் ஃப்ளேவர்ஸ் 6 ஃப்ளேவர்ஸ் வச்சிருக்காங்க. இங்கே செம்மையா நீங்கள் கடையில சாப்பிட்ருப்பீங்க. நீங்கள் அங்கே வந்து ஒரே ஒரு ஃப்ளேவர் மட்டும் தான் இருக்கும். ஒரே ஒரு ஃபார்மா மட்டும் தான் பண்ணுவாங்க. இங்கே இருக்கிறது 6 வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க. அந்த டிஷ்ஷஸ்லேயே 6 வெரைட்டிஸ் இந்த பவுடர்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் சாப்பிட்டா அது டேஸ்ட்டு இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே பார்ப்பீங்க வந்து ஒருவருக்கும் ஒரு ஃப்ளேவர் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து என்ன டேஸ்ட் பண்ண போகிறோம்னா இந்த பாவ் பஜ்ஜி. பாவ் பஜ்ஜியில் 2 வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஒன்று சீஸ், ஒன்று வெஜ் வச்சுருக்காங்க. நம்ம இப்போ டேஸ்ட் பண்ண போகிறது வந்து சீஸ் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ண போகிறது பட்டர் பாவ் பஜ்ஜி. இது வந்து எப்படி டேஸ்ட் பண்ணுறோம். பார்க்க லுக்கிங் சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இவங்களுடைய ஸ்பெஷல் இந்த மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. டேஸ்ட் எப்படின்னா இந்த மசாலாக்கும் இந்த பண்ணோட காம்பினேஷனுக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. இந்த இதில் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பட்டரோட ஸ்மெல் அப்படியே இருக்குதுங்க. பட்டர் பாஜி கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஹைலைட்டான ஒரு இது இங்கே ஒரு ஷாப் வருது. அதே நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். தட்டு வடைட்டு இங்கே வந்து ஸ்பெஷலாக இருக்குது. தட்டு சேட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதோட லுக்கிங்கை பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இந்த தட்டு சாட்டை டேஸ்ட் பண்ணிடலாம். நம்ம நார்மலாக சாப்பிட்ருக்க தட்டு வடைக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. இது எப்படி இருக்குன்னா ஆனியன், குக்கும்பர், அந்த டொமேட்டோ எல்லாம் மிக்ஸ் பண்ணி இவங்க ஸ்பெஷலாக இவங்களோட மசாலா ஒன்று மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஷாப்புக்கு வந்தால் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தட்டு சாட்டு மறந்துடாதீங்க. கும்பகோணத்தில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியாக தான் நாங்கள் இதை எடுத்துகிட்டு வந்தோம். நிறைய ஷாப்ஸ் இருக்கும் பட்சத்தில் ஒரு கம்ப்ளீட் வெஜ் சாட் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதோட ஐடென்டிட்டி தான் வந்துட்டு T6 chat and shakesங்கிற ஒரு கன்செப்ட். இது லாஸ்ட் 1 இயராக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணியிருக்கோம். இப்போ செகண்ட் இயருக்கு ஆன்கோயிங் ப்ராசஸில் இருக்குது. இது வந்து கம்ப்ளீட் ஒரு ஃபேமிலி சேட் கார்னர் மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்த ரிவ்யூஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எல்லா சேட் மாதிரியும் இல்லாமல் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிங்கன்னா தெரியும் நாங்கள் என்ன வந்து யூனிக்னஸ் கொடுக்குறோம், இதோட ஐட்டம்ஸ் எப்படி எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணணும். மெனு மட்டும் கிடையாது, அதே மாதிரி எங்களோட அம்யூனிட்டிஸ், இன்டீரியர்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வகை டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணணும். ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு கும்பகோணத்தில் ஒரு கம்ப்ளீட் வெஜ் சாட்டோட ஒரு டெஸ்டினேஷன் சொல்லலாம். சார் உங்கள் நேம் என்ன? விஷால். நீங்கள் இந்த ஷாப்புக்கு எவ்வளோ நாள் வரீங்க? 1 இயராக வரீங்க. ஓகே. இங்கே வந்து டேஸ்ட்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா? கம்ஃபர்டபுள். ஓகே. ப்ரைஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஓகே.
எவ்வளோ இயர்ஸ் வந்துட்டுருக்கீங்க? ரெகுலராக வந்துட்டுருக்கீங்களா இங்கே? நான் லாஸ்ட் 1 இயர் தான் வரேன். ஓகே. நான் இங்கே கும்பகோணத்தில் வந்து லாஸ்ட் 6 இயர்ஸ் தான் இங்கே தான் இருக்கேன். ஓகே ஓகே. டேஸ்ட்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு ஃபேவரட் ஃபுட்னா என்ன சொல்லுவீங்க இங்கே ஒரு சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸில்? ஃபேவரட்டில் பாவ் பாஜி இருக்குது. பாவ் பாஜி அதான் உங்களுடைய ஃபேவரட். மற்ற ஷாப்புக்கு கம்பேர் பண்ணுறப்போ அந்த டேஸ்ட் இங்கே எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதான் இங்கே இந்த டேஸ்ட் கொஞ்சம் பரவாயில்ல. பாவ் பாஜி டேஸ்ட் இங்கே நல்லா இருக்கும். ஓகே. வந்து அடுத்தவங்க இங்கே சஜஸ்ட் பண்ணலாங்களா சாப்பிட்றதுக்கு? சாப்பிட கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே ஃபைன் பெஸ்ட். Check the mic and make sure it sound right, boys.